ஸ்டெப் 1 வந்து இது என்ன பண்ணணும்னா இவன் என்ன கொடுத்துருக்கான் பாரு ப்ராஃபிட்ஸ் 5 வருஷத்தோட ப்ராஃபிட்ஸ் கொடுத்துருக்கான் சரியா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து ரைட் டவுன் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் ஆல் த 5 இயர்ஸ் சரியா ரைட் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெப் 2 ரைட் டவுன் த கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஸ்டெப் நம்பர் 3 வாட் இஸ் த ரீசனபிள் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ன்றது நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இப்போ நீ தோராயமா வந்து 1500 ரூபாய் கிட்ட வரும் மேம்னு சொன்னல முன்னாடி ஞாபகம் இருக்கா மேம் நாங்க அதுல ஏதோ பிரிச்சுப்போம் அப்படின்னு அதுதான் ஆனா இப்ப ஜாஸ்தியா வந்திருக்கிறதுன்றது நல்ல விஷயம் ஓகேவா ஸோ இது எல்லாத்தையும் நீ லிஸ்ட் பண்ணும் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் சூப்பர் ப்ராஃபிட் வந்து ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஸ்டெப் நம்பர் 3 அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாரு வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில்ல வந்து என்ன கேட்டிருக்கான்றதை இங்க அப்ளை பண்ணி போடணும் அவன் என்ன கேட்கறான் basis of annuity of super profits taking the present value of annuity of 1 rupee for 5 years அதாவது அவன் என்ன சொல்றான்னா இன்னைக்கு 1 rupee அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு அது இன்னைக்கு 1 ரூபின்னு வச்சுக்கோடா நாளைக்கு அதோட விலை அடுத்த வருஷம் அதோட விலை 90 பைசா சரியா இப்ப இந்த 3.78 சொல்றாங்கல்ல கண்ணம்மா அது எப்படி சொல்றாங்கன்னு பாக்குறேன் இன்னைக்கு ஒரு ரூபான்னு சொல்றது ஃபர்ஸ்ட் இயர்டா அது என்ன 0 இயர் ஃபர்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் என்னன்னு தெரியுமா சொல்லுவான் 1.10 there is 90 பைசா அதே இப்ப நான் ஒரு ரூபான்னு சொல்ற வரை 90 பைசா ஆயிடும் ஓகேவா 90 பைசே 90 பைசே ஆமாண்டா இன்னைக்கு இல்ல சம்பள இல்லன்றியா அப்படி ஒண்ணு இல்லடா செல்மா பட் அந்த வேல்யூவேஷன் அப்படி மாறுறதுன்றாங்க ஒரு ரூபான்றது அடுத்த வருஷம் 90 பைசான்னு ஆயிடுது அந்த ஒரு ரூபாயோட வேல்யூ அதுக்கு அடுத்த வருஷம் 82 பைசாவா மாறிடுது மூணாவது வருஷம் அதோட கம்மி சம்பார் அரௌண்ட் 75 பைசா நாலாவது வருஷம் பார்த்தேன்னா இன்னும் கம்மியா டெட்டோரேட் ஆகும் 68 பைசா அஞ்சாவது வருஷம் இன்னும் கம்மியா டெட்டோரேட் ஆயிடும் அப்ப நீ இந்த 5 வருஷத்தோட டோட்டல் பாரு 3.79 அதான் இங்க 3.78 கொடுத்துருக்கான் புரியுதா எப்படி அது வருதுன்னு சொல்றேன்டா உனக்கு you're able to understand இதுதான் இந்த கியூமுலேட்டிவா 5 வருஷம் சேர்த்து வேல்யூ தான் வந்து இந்த 3 ரூபாய் 79 பைசா அதான் 3 ரூபாய் 78 பைசான்னு கொடுத்துருக்காங்க இப்போ வேல்யூ ஆஃப் குட்வில் என்ன தெரியுமா பண்ணோம் உனக்கு ஒரு வேல்யூ வரும்ல சூப்பர் ப்ராஃபிட்னு ஒரு வேல்யூ வரும் அதை இன்டூ இவன் 3.78 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்துடும் சம் போடலாமா ஸ்டெப் 1 எல்லா ப்ராஃபிட்ஸ் ஆஃப் 5 இயர்ஸ் என்ன 40,000 42,000 இல்ல நீ ஃபுல்லா பார்த்துட்டு போடுறியா 7 டேஸ் போடு 45 46 47 ஸோ இது டோட்டல் ப்ராஃபிட்ஸ் கரெக்டா இவன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்ன ஸ்டெப் நம்பர் 2 4 lakhs நீ வேணா இங்க வேணா பக்கத்துலயே எழுதின்ற ரைட் த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த இதுன்றத இங்க பக்கத்துலயே எழுதிக்கோ 2,20,000 நீ லைனா எழுதிக்கோ சொல்லுமா இங்க பாரு ஆமா இல்ல கிளப் பண்ணி எழுதிக்கோ எப்படின்னா 40 plus 42 plus எப்படி எழுதிக்கோ 40,000 plus 42,000 plus 45,000 plus 46,000 சூப்பர் அவ்வளவுதான் சூப்பர் 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 வெரி குட் சரியா 2,20,000 இவன் எவ்வளோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என்னடா நீ எவ்வளவு போட்ட பிசினஸ்க்கு முதலா அதான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு எல்லாமே ஒண்ணுதான் சரியா 10% இப்ப நீ சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும் கரெக்டா சூப்பர் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன average profits divided by average profits minus normal profit கரெக்டா கரெக்டா சொல்றேனா தப்பா சொல்றேனா கரெக்டா சொல்றீங்களா தப்பா சொல்றீங்களானே தெரியல மேம்ல கரெக்டா ஏன்னா நீ இப்பதான் கத்துக்கிற ஓகே ஃபைன்
இப்ப பாரு, இப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் என்ன? 2,20,000 டிவைடட் பை 5, கரெக்டா? 5. கரெக்ட். நார்மல் ப்ராஃபிட்ஸ் என்ன பண்ணுவ? கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ இவன் 10%. கரெக்டா? ஸோ சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ வருது உனக்கு? 4,000. கரெக்டா? ஸோ வேல்யூ ஆஃப் இல்லடா, எதுடா? இதோ கொடுத்துருக்காங்கடா. எழுதிட்டியா? பண்ணிட்டியா? இப்போ அடுத்தது பார். இப்போ சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோ இதுல? 4,000, கரெக்டா? ஸோ 4,000 இன்டூ 3.78. ஸோ 15,120 முடிஞ்சு போச்சு. எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? எல்லா ப்ராஃபிட்ஸையும் ஆட் பண்ணிக்கோ. அப்புறம் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எழுதிக்கோ. அப்புறம் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எழுதிக்கோ. சூப்பர் ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்ஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் என்ன? 2,20,000 டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். நார்மல் ப்ராஃபிட். கரெக்ட். எவ்வளோ வருது? 4,000 இன்டூ 3.78, 15,120. பிரியங்கா, ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கியாடா? ஜஸ்ட் ஏதோ கூப்பிட்றா. 1 மினிட் வந்துடுறேன் செல்மா. நீ அப்படியே இப்படியே இருக்கணும். நான் இது ஒண்ணுமே 100 இயர்ஸ். நான் இப்போ உன்னை பார்க்க தான் வந்தேன். வீட் ஒரே நிமிஷம் பண்றாளா? சரி, ஓகே. சரி சாய்ப்ரியா, அந்த இது முடிச்சு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் முடிச்சிட்டியா? கொடுக்காம. பிரியங்கா, நீ முடிச்சிட்டியாடா? குட். வந்துச்சா 15,120? சூப்பர் செல்லம். இப்போ இப்போ நம்ம ஓகே, இது ஓகே. இன்னும் ஒரு கான்செப்ட், ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ்.
கம்ப்ளீட் பண்ண உட்காந்து. கம்ப்ளீட் பண்ண. டயக்ராம் போடணும், எல்லாமே கம்ப்ளீட் பண்ண. ரைட் நோ. ஷிஃப்டிங் ஆஃப் கர்வ் இல்லடா குட்டி. பிரியங்கா ஒரே நிமிஷம், சாரிடா. ஷிஃப்டிங் ஆஃப் இல்லடா கண்ணா. ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஃப்ரண்டியர் போட்டல. அசம்ஷன்ஸ் கன் அண்ட் பட்டர் அந்த டேப்லெட். நீ நீயே இது பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ரேட் ஆஃப் அந்த டேப்லெட் காலம். இல்ல மேம், கன் அண்ட் பட்டர் தான். என்ன பிரியங்கா, நம்ம ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் எக்கனாமிக்ஸ்ல படிச்சோம், ஞாபகம் இருக்காடா உனக்கு? ஒரு ஹெட்டிங். அதுல கன் அண்ட் பட்டர்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் படிச்சோம் தெரியுமா? உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கன் அண்ட் பட்டர்னு ஒரு எக்ஸாம்பிள் படிச்சோம். அது அப்படியே இப்ப சாய் பிரக்ஞாக்கு வருது. ஆனா ஏன் 11th வருது செல்மா? ஆனா என்னன்னா, இப்ப இவங்களுக்கு இது எப்படி எடுத்துட்டு வராங்கன்னா, கிராஃப் போட சொல்றாங்க, டபுலர் காலம் போட சொல்றாங்க. அப்புறம் இவங்களோட ஓன் எக்ஸாம்பிள் எடுத்து திருப்பி ஆஹ், என்னமோ அப்படி போட சொல்றாங்கடா. ஐயோ, இவாழ்து ரொம்ப. இல்லடா சொல்லுமா, நம்ம கன் அண்ட் பட்டர் தான் படிச்சோம். நீ கூட கேட்ட, என்ன மேம் சம்மந்தமே இல்லாம கன்னு பட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஞாபகம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிக்கு ரொம்ப நாளி படிச்சோம் நம்ம ரெண்டு பேருமே. நேர்ல வந்து சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? சூப்பர். அதான் அந்த இது இப்ப சாய்க்கு வருது. ஆனா இப்ப அவங்க எதிர்பார்க்கறது வேற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஆனா புக்ல என்னமோ கண்ணன் பட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம நம்ம படிச்சது அப்படியே ரெப்ளிகா அவளுக்கு வருது. ஆனா அவளுக்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்குடா. என்னமோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்றாங்க, அதுன்றாங்க. நம்மளது எப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும், ஏதோ டயக்ராம் கொடுப்பாங்க, அந்த மாதிரியே இல்ல. ஏய் நீ பிரியங்கா, நீ அந்த நோட்ஸ்லாம் வச்சிருக்கியா பிரியங்கா? நீ அந்த நோட்டு வச்சிருக்கியா? ஒரு இதுல நீ டயக்ராம்லாம் வரைஞ்சி கொடுத்துருக்கியா? சரி சரி சரி, பரவாயில்லடா, நோ ப்ராப்ளம். சரி, அதான் அது நான் உங்ககிட்ட இருந்து இருந்ததுன்னா வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். சரி பரவாயில்ல சொல்லுமா, நோ ப்ராப்ளம். ஓகேடா. சொல்லுமா, இப்போ அடுத்த சம் போலாமாடா? இப்போ வந்து 26th சம் பாரு. ஹோம்ஒர்க்கா போடுறியா? 26th சம் அதே மாதிரி. இது வந்து 4 இயர்ஸ், இது 5 இயர்ஸ் ப்ராஃபிட்டா, இது 3 இயர்ஸ் ப்ராஃபிட், அவ்வளோதான். நீ போடுறியா ஒரு வாட்டி? இப்பயே போடுறியா? ஓகே. நீ போடுறியா? ஒரே நிமிஷம். இப்போ போடுறியா நீனு? ஆ, ஓகே. நான் அதுக்குள்ள சாய்க்கு அந்த டயக்ராம் மட்டும் இது பண்ணிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம். அப்படியே லைன்ல. ஈஸியா இருக்கடா பிரியங்கா அது. அதே மாதிரி நீ ஆனா ஸ்டெப்போட போடு, ஸ்டெப்புக்கு மார்க் கொடுப்பாங்க என்ன? சிஎஃப்ஆருக்கு ஸ்டெப்புக்கு மார்க் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோ. சரி சரி.
தெரியுதாடா சம்மு? ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டிக்கு பிரிக்குமா? நீ ஆஸ் யூஷுவல் இந்த கிராஃப் வர பிரிக்குமா? பிரிக்குமா அது சப்போர்ட் வைக்காத பிரிக்குமா? அப்பா போயிடுன்னு சொல்கிறேன் பிரிக்குமா? ப்ளீஸ் பிரிக்குமா? கிராஃப் வர பன் பன் இதுதான் எடுத்துக்கணும் நீனு. சி பட்டர் கன் தான் எடுத்துக்கணும் குட்டி. கிராஃப் வரைக்கும் நீ இது பண்ணிடா. அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்லித்தரேன். பிரியங்காக்கா கேட்டா நோட்ஸ் வச்சிருந்தா பிரியங்காக்கா சூப்பரா எழுதி வேற யார்கிட்டயே கொடுத்துட்டாலும் நம்ம பார்க்கலாம். எக்கனாமிக்ஸ் நோட் சூப்பரா வச்சிருந்தாங்க. ஏய் இவ வம்ஷிகா என்னடா குரூப் எடுக்க போறா? அப்படின்னா புரியல. ஓகே ஓகே ஓகே. ஏய் நீ வந்து உன்னோட நோட்ஸ்லாம் யாருக்கும் கொடுத்துறாத, வம்ஷிகாக்கு அப்படியே கொடுத்துருண்ணா. பிகாம் நோட்ஸ்லாம் அது அப்படியே வம்ஷிகாக்கு கொடுத்துரு. அது அது இது இதோ இதுதான் இதான் இந்த கிராஃப் தான். இதுரா செல்லுமா இந்த பார் ப்ரொடக்ஷன் வீட் கிளாத் இருக்கு. ஆனா நீ பட்டர் கன்னே எழுதிருப்பீங்கம்மா, ஏன்னா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஒன்று அதான் எதிர்பார்ப்பாங்க. வீட் கிளாத் இன்னொன்னுத்துக்கு படிச்சோம் செல்லுமா. அது எதுக்குன்னா அந்த கரன்சி சேஞ்சுக்கு யூஎஸ் டாலர் டு இது ஞாபகம் இருக்கா? ஆ, சரி இப்ப டேப் எதுக்கு க்ளோஸ் பண்ண? இப்ப எதுக்கு டேப்? டேப் க்ளோஸ் பண்ணிக்கோ குட்டி. 200 வந்துருச்சா? வெரி குட் வெரி குட். ஓகேவா? சரி இப்ப அடுத்த சம் போலாமா? ஒரு நிமிஷம் இரு. இப்போ என்னதுடா அது? ஓ இதுதான் அந்த ரெண்டு பேஜ் சொன்னியே. ஓகே ஓகே. Goodwill reasonably a very straightforward chapter, but for 2 3 adjustments கணும். இது என்ன சம்டா? 16th சம்மா? ஓகே. நான் இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நிமிஷம் செல்லமா அது கையோட உள்ள எடுத்து வச்சுட்டு டேப் நம்ம இதுல பாத்துக்கலாம். வந்து எடுத்து வச்சிருது கையோட. இல்ல லேப்டாப்ல பார்க்கலாம். நீங்க உள்ள வச்சு வச்சிருங்க. இங்க பேர் கணுமா இதோட கான்செப்ட் நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நார்மலா ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் எப்படி பண்ணுவோம்? எல்லாத்தையும் டோட்டல் ஆட் பண்ணிட்டு டோட்டல் ஆஃப் எல்லாத்தோட ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் இல்ல. ஆனா ஒருவேளை இஃப் தெர் இஸ் நோ காம்பனன்ட் ஆஃப் நான் ரெக்கரிங் இன்கம், நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ், நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? நான் ரெக்கரிங் இன்கம்னா என்ன பண்ணுவேன்? ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ்லேருந்து மைனஸ். வெரி குட். நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் இருந்தா ஆட்.
ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நீ பண்ணணும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்னா அட்ஜஸ்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ். இது ஒரு பக்கம். சம்ல கேபிட்டல் எம்ப்ளாய்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கொடுத்தா தானே உன்னால நார்மல் ப்ராஃபிட்ஸ் கண்டுபிடிக்க முடியும். நார்மல் ப்ராஃபிட்ஸோட ஃபார்முலா என்ன சொல்லு? ஆ ஸோ நார்மல் ப்ராஃபிட்ஸ்க்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு கொடுக்கலன்னா நீ அந்த நோட்ல எழுதிக்கோ, ஃபார்முலா எழுதிக்கோ. கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸ்ட் அசெட் plus current asset minus uh, minus liability. See, in the liability, இது ஷார்ட்டா எழுதிட்டியா? Fixed assets plus current assets minus liability. இப்போ எழுதிக்கோ. கீழே where fixed assets is equal to uh, fixed assets கீழே building, plant and machinery, furniture and fixtures, வேற என்னடா ப்ராப்பர்ட்டி, அதெல்லாமே நெட் டெப்ரிசியேஷன். அதாவது உனக்கு சம்பளம் வந்து 40,000 ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் கொடுத்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் டெப்ரிசியேஷன் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 10% கொடுத்தா 40,000ல நீ 10% கால்குலேட் பண்ணும். அதுலேருந்து 40,000 மைனஸ் 40,000 ஆஃப் 10% எவ்வளோ? 4,000னா 40,000 மைனஸ் 4,000 என்ன? 36,000. புரியுதா? இதுதான் வந்து உன்னோட கேபிட்டல் எம்ப்ளாய்டில் நீ பண்ண வேண்டிய முக்கியமான ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். எடுத்து எழுதிட்டியா லைனா? நான் சொல்ல சொல்ல எழுதிட்டியா? நெட் டெப்ரிசி அதாவது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் மைனஸ் டெப்ரிசியேஷன் என்ன வேல்யூ வருதோ அதான் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ்ல இருக்கணும். புரியுதா? என்னெல்லாம் கரண்ட் அசெட்ஸ் அடுத்தது இதுக்கோ. கரண்ட் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் இஸ் ஈக்குவல் என்னெல்லாம் கரண்ட் அசெட்ஸ்? கரண்ட் அசெட்ஸ்ல எங்கேயும் டிபெஞ்சர்ஸ் வரும்? வெரி குட். கேஷ், கேஷ் ஈக்குவலன்ட், ஸ்டாக் டேட்டாஸ், அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் எழுதிக்கோ. எல்லாமே எழுது. குட். எழுதிட்டியா? அடுத்தது liabilities கீழே எழுதிக்கோ. liabilities இல்ல கரண்ட் liability என்னலாம் சொல்லி பார்க்கலாம்? ம் ம் outstanding expenses, கரெக்டா? provision for taxation, அதெல்லாம். அப்புறம் இதெல்லாம் கரண்ட் liability. இன்னொரு liability இருக்கு, நான் கரண்ட் liability. என்னலாம்? debentures எழுதிக்கோ. liability ரெண்டா பிரி எடுத்து செல்லம். கரண்ட் liabilityல இப்ப நம்ம சொன்னது கிரேட்டாஸ், bills payable, provision for taxation. சரியா? இது ஒரு செக்ரிகேஷன். இன்னொரு செக்ரிகேஷன் என்ன வரும்னா நான் கரண்ட் liability. அதுல என்னலாம் வரும்? debentures. கரண்ட் liabilityல பேங்க் ஓடி லெஸ் than 6 months போட்டுக்கோ. பேங்க் ஓடி less than 6 months. புரியுதா? அப்போ நான் கரண்ட் liabilityல என்னலாம் வரும்? debentures, லாங் டேர்ம் லோன்ஸ். ஸோ உனக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு தெரியணும்னா என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பிளஸ் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் liability மைனஸ் லாங் கரண்ட் liability. ஓகேவா? லாங் டேர்ம் liability. இது பண்ணனா கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிடைச்சிரும். ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு அப்புறம் ஃபார்முலா என்னன்னா, இது கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு அப்புறம் எழுதிக்கோ. ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ்க்கு வந்து அதாவது கேபிட்டல் எம்ப்ளாய்டு மைனஸ் ஹாஃப் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் எழுதிக்கோ. capital employed minus half of average profits will give you net capital employed. Okay மாமா? இப்ப நான் சீக்வென்ஸ் சொல்றேன். ஒரே நிமிஷம் பிரியங்கா இருடா. calculation of capital employed, fixed assets,
ஓகேவா? டெப்ரிசியேஷன் பண்ணி மைனஸ் பண்ணிக்கோ. கரண்ட் அசெட்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி லயபிலிட்டியில நான் கரண்ட் லைபிலிட்டியும் மைனஸ் பண்ணணும், கரண்ட் லைபிலிட்டியும் மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ உனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குமா? அதுலேருந்து half ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸை மைனஸ் பண்ணணும். அதுல வர்றது தான் நெட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதுலேருந்து மைனஸ் half ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் வந்ததுனால தான் நெட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இது இது என்னன்றது நான் உனக்கு ஈஸியா இங்க சொல்றேன் பாரு. இந்த ஃபார்மேட்ன்றாங்களே, இது எப்படி ஈஸி, இது எப்படி அரைவ் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன். லயபிலிட்டி இருக்குமா? லயபிலிட்டியா அசர்ட்டா? இங்க எல்லா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் போட்டிருப்போமா? கரண்ட் அசெட்ஸ் போட்டிருப்போமா? கரெக்டாமா? இது ஒரு டோட்டல் வருமா? இங்க கரண்ட்ல எப்படி போட்டிருப்போமா? நான் கரண்ட்ல எப்படி போட்டிருப்போமா? கரெக்டா? டிபெஞ்சர்ஸ் இதெல்லாம் போட்டிருப்போமா? இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு ஒன்று போடுவோம், ஞாபகம் இருக்கா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், நெட் ப்ராஃபிட்லாம் போடுவோம், ஞாபகம் இருக்கா? ப்ராஃபிட் எடுத்துன்னு வந்து போடுவி எப்பயே பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணும்போது ப்ராஃபிட்னு போட மாட்டா. அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி, ஓகேவா, இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டையும் நீ ஆட் பண்ணிக்கோ. இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. பின்னு வருதா? அப்போ a மைனஸ் பி வில் கிவ் யூ த பேலன்சிங் ஃபிகர் ஆஃப் கேபிட்டல். எங்கடா போடுவோம்? இங்க தானடா போடுவோம். ஸோ ஏ மைனஸ் ரிமைனிங் போச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? கேபிட்டல். அதனால தான் இந்த ஃபார்மெட்டே. புரியுதா உனக்கு? அசட்டை இந்த பக்கம் மைனஸ், இது மிச்சம் இருக்கிறது என்னது? ஒண்ணுதான், கேபிட்டல் எம்ப்ளாய்ட். அவ்வளவுதான். அதுதான் இது. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நீ யோசிக்கவே வேணாம். லயபிலிட்டிஸ் அசட்ஸோட அந்த டி ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோ. அசட் எல்லாத்தையும் இந்த சைடு ஆட் பண்றோம், லெஸ் கரண்ட் லைபிலிட்டி மைனஸ் பண்றோம், நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஏன் இந்த half ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் ஏன் தெரியுமா சொல்லிருக்கான்? இட் இஸ் இட் இஸ் ஜஸ்ட் an average profits. See, only when you have a realistic profit ஒரு நம்பர் எடுத்துக்கணும். ஸோ half ஏன் பண்ணிருக்காங்கன்னா இட்ஸ் an எஸ்டிமேட்டடா கொடுக்குறாங்க, வேற எதுவும் இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா பிரியங்கா? கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஷேர் கேபிட்டல், அப்புறம் பார்ட்னர்ஷிப்லலாம் என்ன பண்ணுவோம்? அந்த ப்ராஃபிட் ஆட் பண்ணுவோமா? ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் கீழே வந்து ஜென்ரலாக கரண்ட்ல எப்படி காமிப்போம்? டிபெஞ்சர்ஸ்லாம் காமிப்போம்ல. இப்போ இந்த டேட்டா வேணும்டா எனக்கு, அதுக்காக இந்த டேட்டாலேருந்து இதை மைனஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணி பேலன்சிங் ஃபிகர் இதை கண்டுபிடிக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் ஆக்சுவல். இதை தான் இப்படி எடுத்துட்டு வராங்க. புரியுதா உனக்கு? நல்ல புரியுதா சுமாரா புரியுதா? இது வந்து உன்னோட மேக்ஸிமம் மார்க்ஸ்க்கு இந்த சம் வரும். ஓகேவாம்மா? இப்போ எழுதிட்டியா? இதுதான் லாஜிக். ஏன் ஹாஃப்? மொத்த ப்ராஃபிட்டே அப்படியே நார்மலா எடுத்துப்போம். ஆனா ஏன் ஹாஃப்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இஸ் an எஸ்டிமேட்டட் நம்பர். அதனால அதுலயும் ஒரு 50% பண்ணி இதுதான் நெட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிடைச்சிடுது, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன வேணும்? நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். நார்மல் ப்ராஃபிட் இருக்கு, ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்கு நம்ம கிட்ட. அப்ப எப்படி என்ன கண்டுபிடிக்கலாம்? சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. குட்வில் எவ்வளோ? நம்பர் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன? 5. ஸோ குட்வில் இஸ் ஈக்குவல் டு 58,250. புரியுதா உனக்கு? ஹை லெவல் ஆஃப் திஸ் சம். ஃபார்மெட் எழுதிக்கோ. எழுதின்ட்டியா ஃபார்மெட் நீனு? இப்போ நான் சொல்றேன். இப்போ நான் இப்போ நான் சொல்றேன். ஓகே, நான் சொல்றேன், அதை நீ நோட் பண்ணிக்கோ, அப்படியே காப்பி பண்ணிக்கோ. ஃப்ரீக்வெண்டா வரும் பிரியங்கா இந்த சம். வெரி ஃப்ரீக்வெண்ட். போயிட்டு வாமா, போயிட்டு போயிட்டு வா.
ஓகே செல்லம். இங்க பாருடா. ஃபைண்ட் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்புறம் வந்து ஃபைண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. அதுக்கு இந்த ஃபார்மேட். particulars amount, fixed asset net depreciation, add current asset less non-current liability less current liability less half of average profits will be net capital employed. Okay. Find normal profits, capital employed into normal rate of return. Find super profit, actual profits minus normal profits. Goodwill, super profits into number of years of purchase. ஓகேவா? இதுதான் ஃபார்மேட். இந்த சம்ம இது என்ன சம்ம? சரி எனக்கு அமுச்சு விடுறியா 16th சம் இது? தெரியல எனக்கு. அந்த இது கனெக்ட் பண்ணுமே கொஞ்சம் அப்படிங்க. டாட்டட் லைன்ஸ் வச்சு கன்ஸ்க்கும் மற்றும் பிரிங்கோ சாரிமா டாட்டட் லைன்ஸ் வச்சு நீ கொஷின் எடுத்துட்டு இருக்கியா? ஆ எனக்கு அமிச்சிட்டியா? ஒரு நிமிஷம். இந்த டாட்டட் லைன்ஸ் வச்சு கரெக்டா அதுக்கப்புறம் ஜாயின் பண்ற மாதிரி பார்த்துக்கோ என்னமா. இதுவாடா? இங்க பார். ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான்டா 30,000. ஓகே. ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான் பாரு 1,80,000. டெப்ரிசியேஷன் தான் சொல்லியிருக்கானா? எதுவும் சொல்ல. ஸோ 1,80,000 போட்டுலாமா? கரண்ட் அசெட் என்ன சொல்லியிருக்கான்? 1 லேக் சொல்லியிருக்கான். நான் கரண்ட் லைபிலிட்டி என்ன சொல்லியிருக்கான்? 50,000. கரண்ட் லைபிலிட்டி என்ன சொல்லியிருக்கான்? 25,000. ஹாஃப் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ? 15,000. கரெக்டா? அதான் ஃபார்முலா. அது கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இங்க பாரு, இங்க இருக்கு பாரு. அதாவது 30,000 into 50%. 15,000. நான் ஃபுல்லா முடிக்கல. இதுல அவன் என்ன சொல்றான்னா ஆஃப்டர் டிடக்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அண்ட் டாக்ஸஸ்ன்றான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ? 20,000ல. அப்போ இது வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? we have to exclude the non-recurring expenses. கரெக்டா? so average profits less non-recurring sorry less non-recurring அந்த பெனிஃபிட் என்ன? income from investments. புரியுதாமா? so income from investments எவ்வளோ? 1,20,000ல 5%. 1,000 rupees. இதுதான் கண்ணா உன்னோட இது நெட் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ். புரியுதா?
ஸோ இதுலேருந்து தான் நீ வந்து இவன் 50%. ஓகேவா? அவன் தான் 14,500. இது வரைக்கும் ஓகேவா? வேற ஏதாவது டெப்ரிசியேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் சம்ல. மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த மிஷினரி இன்க்ளூடட் இன் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இஸ் 5,000 மோரா. 5,000 மோர்னா என்ன? 1,80,000 பிளஸ் ஒரு 5,000, 1,85,000. இவன் 1 lakh. அப்புறம் கிரெடிட்டார்ஸ் ஒரு 25,000, டிபென்சர்ஸ் ஒரு 50,000. ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான் சம்பளா? ஒரு 10,000 ரூபாய். அப்ப இவனை இது பண்ணிடலாமா? திஸ் அசட் எல்லாம் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். லைபிலிட்டி எல்லாம் என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். ஸோ எவ்வளோ வருது? 1,85,500 ஆவரேஜ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். கரெக்டா? இப்போ ஃபார்முலா என்ன? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிடைச்சிட்டு எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நம்மளுது இங்கே? 10% இன்டூ 10% போடு. சூப்பர் ப்ராஃபிட் என்ன வரும்? ஆக்சுவல் ப்ராஃபிட் எவ்வளோ? இவன் மைனஸ் இவன் 10,450 கிடைச்சிடுச்சு. அப்ப நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் எவ்வளோ சொல்லியிருக்கான்? 5 டைம்ஸ் சொல்லியிருக்கான். அப்ப இவன் இன்ட்டு 5, அவ்வளோதான். 52 5. ஈஸியா இருக்காடா? நான் இந்த ஃபைல் அனுப்புறேன். இந்த சம் ஹோம்ஒர்க்கா போடு. இது வந்து கண்டிப்பா வரும். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அந்த சம்லாம் ஹோம்ஒர்க் போட்டியா? ஏற்கனவே சொல்லி கொடுத்த சம்லாம்? சரி, அதெல்லாம் நீ சேர்த்து நாளைக்குள்ள டைம் எடுத்துக்கோ, போட்டுடு. குட்வில் எல்லாமே நீ போட்டிருக்கணும் கண்மா. நான் சொல்லித்தேன். நான் போன கிளாஸ்ல ஒன்றரை வாரம் முன்னாடி ஒன்றரை வாரமா போன சாட்டர்டே பார்த்தோமே அந்த சம்ஸ் பிளஸ் இந்த சம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து போட்டுரு. ஹோம்ஒர்க் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். வேற ஏதாவது சம் இருக்காடா? எனக்கு தெரிஞ்ச முடிச்சிட்டா. நம்ம நாளைக்கு இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லையே? நீ போட்டு பாரு. இந்த கடைசி சம் டவுட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நீ போட்டு பாரு. என்ன போட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்றியா? நாளைக்கு இன்னைக்கு என்ன? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எண்ட் ஆஃப் த டேக்குள்ள எனக்கு சப்மிட் பண்ணிடு. சரியாமா? இந்த வாட்டி சென்டம் வாங்கணும் பிரியங்கா. செல்மா, இது உனக்கு ஒரு 1/2 மணி நேரம் தான்டா ஆகும். ரொம்ப ஆகாது. சரி, ஓகே. தேர்ஸ்டே எண்ட் ஆஃப் த டேக்குள்ள கொடுத்துறியா? எத்தனை மணிக்குடா ஜாயின் பண்ணோம் நம்ம 2 பேரும்? 8:50க்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, 8:50 PM to 10:15 PM. 10:10 போட்டுக்கிறேன். இந்த 5 minutes இந்த பிரேக்லாம் போச்சுன்னா 10:10. ஓகேவாமா? ஸோ கம்ப்ளீட்டட். அந்த நீ சம்ஸ் கொடுத்ததுலாம் நம்ம குட்வில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாரம் திஸ் வீக் குட்வில் டெஸ்ட் ஆன் சண்டே. ஹோம்ஒர்க் வந்து ஸ்டிக் யுவர் ஹோம்ஒர்க்கு மறந்துடாத. ஹோம்ஒர்க் டு பி சப்மிட்டட். நான் பாரு ப்ரீகேஜி எல்கேஜி மாதிரி ஹோம்ஒர்க் எழுதி கொடுப்பாங்களா? 1 2 நம்பர் 10 ஹோம்ஒர்க் அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். மறந்துடாத செல்லமா. ஹோம்ஒர்க் டு பி சப்மிட்டட் ஆன் Thursday. ஓகேவா? அப்புறம் சி சி ஃபர்ஸ்ட் பேஜ் இன்னைக்கு முடிச்சிடுறியா? ஃபர்ஸ்ட் பேஜ் டு கம்ப்ளீட் டுடே. நீ இன்னைக்கு முடிச்சாலும் சரி, நாளைக்கு முடிச்சாலும் சரி, இன்னைக்கு நாளைக்கு சேர்த்து 2 பேஜ் முடிச்சிரு. நாளைக்கு நம்ம கிளாஸ் பார்க்கும்போது, நாளைக்கு காத்தால கிளாஸ் பார்க்கும்போது இல்லை, இந்த கிளாஸ் பார்க்கும்போது நாளைக்கு ஈவினிங்கா எப்படியாவது நாளைக்கு காத்தால உனக்கு 9:30 to 10:30 நம்ம கண்டிப்பா கிளாஸ் மீட் பண்ணலாம். we will discuss I want to discuss இது சீல பாத்துடலாம். சீல ஹை லெவலா நான் வந்து செகண்ட் பேஜ் சொல்லி டிஜிட்டல் பேங்கிங் வேற பார்க்கணும் சொல்லுமா.
நாளைக்கு காத்தால டிஜிட்டல் பேங்கிங் பார்க்கலாம் சரியா? சி ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துட்டு டிஜிட்டல் பேங்கிங் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் டு கம்ப்ளீட் டுடே. அந்த மாதிரி பேஜ் முடிக்கும் ஓகேவா? தேங்க்யூடா பிரியா. பை பை பை. ஏ அதில் சேஞ்சஸ் பண்ணிடு, யூபிஐ சேனல்ல சேஞ்சஸ் பண்ணிடு ஓகேவா? லைக் சொல்லு ஓகேவா? திடீர்னு இது வரவே இல்லடா ரெக்கார்டிங். முடிஞ்சிச்சா? காமிடா செல்ல குட்டி. வெரி குட் வெரி குட்.